நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, காலையில என்னோட பசங்க லைவ் போடுறேங்கிற பேர்ல சின்ன சின்ன வார்த்தைகள வந்து விட்டாங்க. அது என்னன்னா, கால்ல முள்ளு குத்துது, அப்புறம் கீழ விழுந்து இறந்துருவீங்க போல இருக்கு, அது போல வார்த்தைகள் விட்டாங்க. அது யூடியூப் வந்து ரொம்ப நுண்ணிப்பா கவனிச்சு, அந்த வீடியோ வந்து உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு வயசு வந்து சரி 13 வயசு கீழ இருக்கிறவங்க வந்து வீடியோ போடக்கூடாது. இல்லன்னா பெரியவங்க வந்து கூட இருக்கணும், அவங்க கூட இருக்கணும் வீடியோ போடும்போதுன்னு ஒரு மெசேஜ் போல வந்திருந்தது. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மதான். ஆனா இந்த வீடியோ எடுக்கிறப்போ நான் வந்து அவங்க கூடவே தான் இருந்தேன். ஆனா அவங்க பசங்க என்ன வந்து எடுக்கல, வீடியோ எடுக்கல. இது நல்ல விஷயம் தான். இதனால இது வந்து ஒண்ணும் தவறான விஷயங்கள் கிடையாது. அ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நானு என்னோட ப்ரூஃப்லாம் கேட்டுச்சு. சரியானது தானா அப்படிங்கிறதுக்கு. நான் என்னோட ப்ரூஃப்லாம் குடுத்து மறுபடியும் அத சரி பண்ணிட்டேன். ஆனா அந்த வீடியோ வந்து மறுபடியும் பார்க்கறதுக்கு விட்டாங்கன்னா, மறுபடியும் யூடியூப்ல விட்டாங்கன்னா, ஒரு 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி விட்டாங்கன்னா பாருங்க அவங்க என்ன பேசுனாங்கன்ட்டு. அப்புறம் இன்னும் நண்பர்களுக்கு வீடியோ பார்க்குற புதிய நண்பர்களாக ஆகட்டும், இல்ல சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் வீடியோ போட்டுட்டுருக்கேன். அந்த வீடியோல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணா தான் எனக்கு வந்து எது போல வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அந்த வீடியோல இருக்கிற நிறை, குறை சொன்னீங்கன்னா, அந்த குறைய நிறைய பண்ணலாம். நிறைய சொன்னீங்கன்னா, அந்த நிறைய இன்னும் நல்லபடியா கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். குறை இருந்தா மன்னிச்சிடுங்க. நிறை இருந்தா வாழ்த்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் போய் வீடியோ எடுக்கிற எல்லாமே என்னோட வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஃபோட்டோ தான் எடுப்பேன். நான் மரம் நடுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்ப என்ன பண்ணுவேன், மரம் நடுற இடத்துல வந்து நான் போய் மரம் நட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவேன். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அத வந்து தான் நான் வந்து ஏஐ மூலமா வச்சு நான் வீடியோவ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி ஒரு அ கற்பனையாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆல்ரெடி நான் ஏற்கனவே ரொம்ப விஷயங்கள் வந்து மரம் நடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனை மரங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப நட்டுருக்கேன். இப்பவும் வந்து அப்பப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா தொடர்ந்துங்கிறத விட கேப் விழுந்துருச்சு. நான் வேலை விலகல் காரணமாக தொடர்ந்து செய்ய முடியல. அது மறுபடியும் நான் வந்து கன்டினியூ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால வந்து நான் நண்பர்களுக்கு சொல்றது என்னன்னா, வேண்டுகோள் வைக்கிறேன். சொல்றது என்னன்னா, நான் உரிமையா சொல்லலாம். அ அது உரிமையா தான் சொல்ல முடியும். அதனால அ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்ட்டு. அப்பதான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களோட கமெண்ட்ட சொல்லுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து நீங்க சொல்ற குறைய நிறையாக்கி உங்களுக்கு வந்து காணொலியா தர்றேன். மத்தபடி அனைவருக்கும் நன்றிகள். வெற்றி நிச்சயம். புதிய நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. பழைய சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் வீடியோ பாருங்க. நல்ல நல்ல கருத்துக்கள சொல்லுங்க. நல்ல வீடியோ எப்படி போடலாம்ங்கறத சொல்லுங்க. நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் என்னால முடிஞ்ச அளவு. வீடியோ சரியில்லாட்டி தயவு செஞ்சு சொல்லிருங்க. அதையும் ஏத்துக்கிறேன். ஏன்னா நல்லத ஏத்துக்கும்போது கெட்டத ஏத்துக்க வேண்டிய ஆள் தான. ஆனா எல்லோருமே அதான் பண்ணணும். நல்ல விஷயங்கள மட்டும் ஏத்துக்கிட்டு கெட்டத ஏத்துக்க மாட்டேன்னா அது மனுஷனே கிடையாது. அதுல நிறை குறை எதா இருந்தாலும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். உறவுகள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வெற்றி நிச்சயம். பாய்.